இந்த வீடியோ பார்த்தீங்கன்னாக்கா லைஃப்பில் முன்னுக்கு வரணும், பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காக தான் இந்த வீடியோஸ் போடுறேன். ஆனால் இதை ஒரு ஷார்ட்ஸில் சொல்ல முடியாதுன்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்தடுத்த ஷார்ட்ஸ் என்னோடய ஷார்ட்ஸ் நீங்கள் பாருங்கள். உங்களுக்கு இதுக்கான தெளிவான பதில்ஸ் கண்டிப்பாக கிடைக்கும். எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னாக்கா, கவர்மெண்ட்டோட மானியத்தில் வர ஸ்கீம்ஸ், அந்த லோனை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். அதாவது ப்ரைவேட்டில் வந்து நமக்கு ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக லோன் தருவாங்க. கண்டிப்பாக நம்ம அதை நம்பி லோன் போடலாம், நம்ம பிஸ்னஸும் பண்ணலாம். ஆனால் அந்த கவர்மெண்ட்டில் ஸ்கீமில் நம்ம லோன் வாங்கணும் அப்படின்னாக்கா அது ரொம்ப 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 கஷ்டமான விஷயம். ஏன் அதை கஷ்டம் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, கவர்மெண்ட்டு வந்து நமக்கு வந்து நல்லது தான் பண்ணுறாங்க. அவங்க வந்து நம்ம லைஃப்பில் எப்படியா முன்னுக்கு வரணும் அப்படிங்கிறதுக்காக நிறையா ஸ்கீம்ஸ் அலாட் பண்ணியிருக்காங்க. நிறையா மானியத்தோட வந்து லோனும் நிறையா அலாட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் யூடியூப்பில் பார்த்துருக்கலாம், இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸு சொல்லி கேள்விப்பட்டிருக்கலாம். ஆனால் அது ப்ராப்பராக நீங்கள் ரன் பண்ணவங்களுக்கு தான் தெரியும். நிறைய பேர் இதில் ட்ரை பண்ணியிருப்பீங்க என்ன மாதிரி. நான் நிறைய இடத்துல எனக்கு ரிஜெக்ட் ஆகிருக்கு. ஸோ ரிஜெக்ட் ஆனவங்க யாராச்சும் இருந்தீங்கன்னாக்கா இந்த வீடியோஸை லைக் பண்ணிவிடுங்க. ஏன்னா லைக் பண்ணுறவங்கள வச்சு அவங்க இந்த வீடியோ பார்க்குறவங்க தெரிஞ்சுக்கலாம் எவ்வளோ லைக் வருது, எவ்வளோ ரிஜெக்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறதுக்காக. இது நான் சொல்கிறது பார்த்தீங்கன்னாக்கா உண்மை. இப்போ நம்ம வந்து ஒரு பேங்க் மேனேஜர் ஃபஸ்ட்டு என்னன்னாக்கா, நம்ம வந்து லோன் அப்ளை பண்ணிவிடுவோம். லோனுக்கான ஜாங்ஷன் ஆர்டர்லாம் கவர்மெண்ட்லேருந்து வாங்கிடலாம். அது முத்ரா ஸ்கீமாக இருக்கலாம், இல்லை தாட்கோ லோனாக இருக்கலாம். எல்லாமே நம்ம வந்து அந்த கஷ்டப்பட்டு அந்த கவர்மெண்ட் ஆர்டர் கூட வாங்கிடலாம். ஆனால் நம்ம மேனேஜர்கிட்ட போயிட்டு பேங்க் மேனேஜர்கிட்ட மீட் பண்ணும்போது அவங்க என்னென்ன டாக்குமெண்ட் கேட்பாங்க அப்படின்னாக்க, உங்கள் ரெண்டல் அக்ரிமெண்ட் என்ன, உங்கள் இபி பில் என்ன, உங்கள் வீடு எங்கே இருக்குது, வீடு சொந்த இடத்துல இருக்கா, உங்களோட இன்கம் என்ன, அதை விட முக்கியமான விஷயம் என்னன்னாக்கா, கவர்மெண்ட் பேங்க்கில் போய் நம்ம பிஸ்னஸ் லோன் அப்படின்னு கேட்டாக்கா ஐடி ஃபைல் பண்ணியிருக்கலான்னு கேட்பாங்க. ஐடிங்கிறது என்னன்னா இன்கம் டேக்ஸ் வந்து அதாவது சொத்து வரி, வருமான வரி, அந்த மாதிரி. நமக்கு தான் வருமானம் கஷ்டப்படுறோன்ட்டு தானே எதையாவது ஒரு தொழிலை பண்ணி முன்னுக்கு வரணும்னு நினைக்கிறோம். நம்மள்ட்ட போயிட்டு வருமான வரி எவ்வளோ கட்டியிருக்கீங்க, அதுவும் 3 வருஷத்துக்கு கட்டியிருக்கணும் அப்படின்பாங்க. அதை யார் கட்டியிருப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரிய பெரிய தொழிலதிபர்கள் கட்டியிருப்பாங்க. அவங்க வந்து கோடி, அதை 1000 கோடி, 100 கோடி, 200 கோடி அப்படி லோன் வாங்குவாங்க. அவங்க கட்டியிருப்பாங்க. நம்ம பார்த்தீங்கன்னாக்கா 5க்கும் 10க்கும் சும்மா ஒரு 5 லட்சம் கொடுங்க, 10 லட்சம் கொடுங்கன்னு போய் கேட்க போனால் இன்கம் டேக்ஸ் கட்டியிருக்கியா அப்படின்னு கேட்பாங்க. ஆனால் நம்ம கவர்மெண்ட் ஸ்கீமோட அலாட்மெண்ட்டில் என்ன இருக்கும், அந்த லெட்டரில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, எந்த ஷூரிட்டியும் இல்லாமல் இந்த நபருக்கு கடன் உதவி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி தான் அந்த ஆர்டர்லையுமே இருக்கும். ஆனால் பேங்க் மேனேஜர் ஒத்துக்கவும் மாட்டாங்க, தரவும் மாட்டாங்க, அதை ரிஜெக்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி நிறையா பிரச்சனைகள் இருக்குது. உங்களுக்கு வேணும், அப்படி லோன் வேணும் அப்படின்னா ப்ராப்பராக மேனேஜரை பார்த்து பேசுங்க. நிறைய டாக்குமெண்ட் நிறையா கலெக்ட் பண்ணுங்கள். உங்களோட சிபில் ஸ்கோரை நிறையா மெயின்டைன் பண்ணுங்கள். திடீர்னு போயிட்டு லோன் வேணும்னு கேட்காதீங்க. ஆல்ரெடி நீங்கள் லோன் போயிட்டுருக்கீங்க, இல்லை கம்மியான அமௌண்ட் தான் இன்னும் இருக்குது, இல்லை நிறையா செக் பவுன்ஸ் ஆகிருக்கு அப்படின்னாக்கா அந்த லோனை ஆக்டிவில் கொண்டு போகாதீங்க. அதை க்ளோஸ் பண்ணிவிட்டு ப்ராப்பரான முறையில் லோன் ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக கிடைக்கும். ஆனால் அந்த ஸ்கீம் லோன் நான் சொல்கிறது இது வந்து ஃபைனான்ஸில் மற்ற ப்ரைவேட் கம்பெனியில் கிடைச்சிரும் உடனே. மற்றபடி கவர்மெண்ட் லோனுன்னாக்க ஏகப்பட்ட ப்ரொசீஜருக்கு ஏகப்பட்ட தலைவலி இருக்குது. அது உடனே கிடைக்காது. சில பேர் வாகனம் வாங்கணுன்னா மட்டும்தான் சில பேர் எனக்கு தெரிஞ்சு வாங்கியிருக்காங்க. ஒரு ஸ்கீமில் அப்ளை பண்ணி, கவர்மெண்ட் ஸ்கீமில் அப்ளை பண்ணி வாகனம், டிராக்டரு, வேனு, டாடா ஏஸு அந்த மாதிரி வண்டிகள் வந்து சில பேர் வாங்கியிருக்காங்க. ஆட்டோ கூட வாங்கியிருக்காங்க சில பேர் மட்டும். இன்னும் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, இந்த கவர்மெண்ட் ஸ்கீம் லோன்லாம் இருக்குல்ல, இந்த லோன் பார்த்தீங்க அப்படின்னாக்க ஒரு குடும்பத்தாருக்கு ஒருவர் மட்டும் தான் பயன்படுத்தலாம். அதுவும் ஒரு முறை மட்டும்தான். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. குடும்பத்தில் 10 பேர் இருந்தாலும் 10 பேருக்கு அந்த ஸ்கீம் அப்ளை ஆகாது. ஏன்னா ரேஷன் கார்டு வச்சு தான் பண்ணுவாங்க. ஒரு நபர் தான் பயன்படுத்தலாம். அதுவும் ஒரு முறை மட்டும் தான் பயன்படுத்தலாம். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, இன்னும் நம்ம போய் கேட்கலாம். ஒரு 1 லட்ச ரூபா கொடுங்க, 30,000 மானியம், 70,000 கட்டலாம் கண்டிப்பாக. அந்த மாதிரி லோனுன்னா உடனே 1 லட்சம் 2 லட்சங்கிற வரைக்கும் தருவாங்க. அதை தாண்டி நீங்கள் போனீங்கன்னா தரமாட்டாங்க. ஆனால் கவர்மெண்ட் அலாட் பண்ணியிருக்க அந்த ஒரு வாய்ப்பை நம்ம சின்ன அமௌண்ட்டுக்கு பயன்படுத்த வேணாம், கொஞ்சம் பெரிய அமௌண்ட்டுக்கு பயன்படுத்தலாம்னு நினச்சி போனோம்னா அது ரொம்ப 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 கஷ்டமாக இருக்குது. ஸோ மேனேஜருங்களுக்கு அவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியல. நமக்கு லோன் கொடுக்கறதுனால அவங்களுக்கு என்ன பிரச்சனை, கட்டமாங்களா கட்ட மாட்டாங்களா, அது என்ன பிரச்சனைன்னு தெரியல. ஆனால் கவர்மெண்ட் வந்து மக்கள் முன்னுக்கு வரணும், இந்த மாதிரி சின்ன தொழில் பண்ணுறவங்க பெரிய லெவலில் வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் கொடுக்குறாங்க. அது கொஞ்சம் போராட்டமாக தான் இருக்குது. ஸோ அந்த மாதிரி முடிவுகள்லாம் எடுக்கிறீங்க அப்படின்னாக்க நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு வந்து சொல்லுங்கள், சக்ஸஸ் ஆச்சா இல்லையான்னு. சக்ஸஸ் ஆனவங்க எல்லாருமே கமெண்ட் பண்ணுங்கள். தோல்வி ஆனிச்சுனாலும் உங்களுக்கு எதனால் ரிஜெக்ட் ஆச்சு இந்த லோனை, நான் ஆர்டர்லாம் வாங்கிட்டேன், இதனால தான் எனக்கு ரிஜெக்ட் ஆச்சு அப்படின்னாலும் கமெண்டில் போடுங்க. இந்த கமெண்டை பார்த்துட்டு நிறைய நண்பர்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகே, மறக்காமல் இந்த மாதிரி உண்மையான தகவல்கள் லைஃப்பில் என்ன நடக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்க என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நானும் பிஸ்னஸ் தான் பண்ணிகிட்ருக்கேன். நான் என்ன சக்ஸஸ் பண்ணியிருக்கேன், நான் என்ன தப்புலாம் பண்ணிகிட்ருக்கேன், என்னோடய பிஸ்னஸில் தவறான வழிகளை நான் என்னென்ன தேர்ந்தெடுத்து அதனால் நான் என்ன அனுபவிச்சிருக்கேன் அப்படிங்கிறத நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். அதை சொல்கிறதுனால உங்களுக்கு என்ன ஆகும்னாக்கா, நீங்கள் அந்த தவறை பண்ண மாட்டீங்க, உங்களோட பிஸ்னஸ் நல்லாயிருக்கும்.
ஓகே, மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. பாய்.